கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தினம் இயேசு கிறிஸ்து பிறந்த தினம். இன்று மக்கள் உலகமெங்கிலும் கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு பிறந்த தினமாக நாம் கொண்டாடுகிறோம். அது கொண்டாட்டம் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் இந்த உலகத்தில் இயேசு வந்து பிறந்தார். நாம் பாவத்திலிருந்து மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. அது மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, எல்லாவித பிசாசின் கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுப்பதற்காக தான் இயேசு மனிதனாக பிறந்தார். நமக்காக தாழ்மை கோலம் எடுத்தார். நம் ஒவ்வொருவருக்காக சிங்காசனத்தை விட்டு இந்த பூமி வந்தார். அவர் நம்மேல் வைத்த அன்பு நாம் அழிந்து போவது அவர் சித்தமல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதே அவர் சித்தம். நாம் இந்த நாளில் ஆட்டம் பாட்டம் என்று இல்லாமல் இயேசுவை அறியாத மக்களிடம் அன்பு காட்டுவோம். ஏழை எளிய மக்களை நினைவுகூர்வோம். உணவில்லாதவர்களுக்கு உணவு அளிப்போம். கிறிஸ்துவின் அன்பை பற்றி அருகாமையில் உள்ளவர்களுக்கு எடுத்துரைப்போம். நம்மால் இயன்ற மட்டும் பிறருக்கு உதவி செய்வோம். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். மறுபடியும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்மஸ் தினம். நீங்கள் எதற்காக பூமிக்கு வந்தீங்க என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் கற்றுக் கொடுத்த பாதையில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.